நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி, அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து அடைந்து நீங்கள் பயன்பெற முடியும். இப்போ இன்றைய தலைப்பு என்னவென்றால், விதி ரேகை, வாழ்க்கை ரேகை நிலை என்ன? இதுதான் தலைப்பு. மீண்டும் ஒரு முறை கூறுகிறோம். விதி ரேகை, வாழ்க்கை ரேகை நிலை என்ன? நம்மளுடைய வாழ்க்கை கையிலே உள்ளது. நம்மளுடைய வாழ்க்கை கையை பார்த்தோம்னாவே வாழ்க்கையினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது நம்ம கண்ணாடி பார்க்குற மாதிரி. கண்ணாடியை பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபேஸை நல்லா கிளியராக காமிக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கையை பார்த்து நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனுடைய நிலை என்னங்கிறத விதி ரேகை தெல்ல தெளிவாக காண்பிச்சிடும். விதி ரேகை என்பது நம்ம சனி விரல் இருக்கு இல்லையா, நம்ம நீளமாக இருக்கும். நம்ம விரல்லையே எல்லா விரலை விட நீளமாக இருக்கிறது இந்த சனி விரல். இது சனி மேடு. இதுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை. இந்த சனி தான் கர்மா, விதி, வேலை, தொழில், லாபம், வருமானம், நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், கஷ்டம், கண்டம் வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம விதி ரேகையை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். நிறைய விஷயம் கண்டுபிடிச்சலாம். விதி ரேகை ஒருவருக்கு எப்படி இருக்கிறது, அவருடைய கர்மம் எப்படிப்பட்டது, நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள், என்னவெல்லாம் செய்ய போகிறீர்கள் என்பதை இந்த விதி ரேகையின் நிலையை வைத்து நாம் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். இப்ப இந்த விதி ரேகை கங்கண ரேகை. இந்த வேற கங்கணம் கையில உள்ளகை கீழே இருந்து நேர விதி ரேகை போயிடுச்சுன்னா உங்களுடைய கர்மம் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய கர்மம் சிறப்பா இருக்கு, நல்ல வருமானம் வரும். பிறந்ததுலேருந்து உங்களுக்கு வருமானம் நல்லா வந்துகிட்டு இருக்கும். எந்த விதமான குறையுமே கிடையாது வருமானத்துல. இது மாதிரி வெட்டு துண்டு தீவு எதுவுமே இல்லாம இருக்கவே இருக்காது. ஒன்றும் வளைவா போகும், இல்லைன்னா வேற இடத்துல இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அதுதான் விதி. அவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஏற்படுவது விதி. இந்த விதி ரேகை வெட்டு துண்டு இல்லாம தீர்வு இல்லாம இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில நல்ல நிலைமையில இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். இதுல தடை விதி ரேகை வருது சார். இதுல தடை வருதுன்னா அந்த வயசுல உங்களுக்கு வருமானம் தடைப்படும், வேலையில பிரச்சனை வரும், அசிங்கம் அவமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த ரேகையில தீவுனா இதுதான் தெரியும் உங்களுக்கு. தீவு இது மாதிரி விடுபடுவது. இந்த விடுபட்டுச்சுன்னா அந்த வயசுல வருமானம் இருக்காது சார். இப்போ ஒரு சில பேருக்கு இவ்வளவுதான் விதி ரேகை இருக்கும். இது வரைக்கும் வருமானம் வரும், அப்புறம் வருமானம் வராது. ஒரு சில பேருக்கு இதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்ப இது வரைக்கும் வருமானமே இல்லை சார். அதுக்கப்புறம் தான் வருமானம் வரும். எந்த வயசுல இருந்து வருமானம் வரும்? வருமானம் நல்லது கெட்டது நீங்கள் எந்த மாதிரி செயல்படுவீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் என்ன? இந்த உலகத்துல நம்ம கையை பார்த்த உடனே நம்ம எதுக்கு எப்படிதான் நம்ம செயல்படுவோம்? நல்லா வளைஞ்சு போவோமா, இல்ல முரட்டுத்தனமா இருப்போமா, இல்ல வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு அடைவோமா அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப விதி ரேகை கங்கண ரேகையில இருந்து ஆரம்பிச்சு போயிடுச்சுன்னா சிறப்பான விதி ரேகை அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த விதி ரேகை என்ன பண்ணும்? ஒரு சில பேருக்கு இந்த சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்கும் சார். நிறைய பேருக்கு சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப சந்திரன் டு சனிமேடு, சந்திரன் டு சனி வந்ததுன்னா சந்திரனும் சனியும் சேர்ந்தா என்ன ஆகும்? புணர்வு தோஷம்னு சொல்றோம். நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரை புணர்வு தோஷம்னு சொல்றோம். அதெல்லாம் இப்ப அங்க ஜாதகத்துல புணர்வு தோஷம், இங்க கஷ்டம். இப்ப ஜாதகத்துல என்ன ஆகும்? அந்த சனியும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாக்க தடை, எதுக்கு எடுத்தாலும் தடை தாமதம், அப்படிதான் வெற்றி அடையும். தடை தாமதத்தோடு வெற்றி. அதே தான் இங்கேயும். இங்க சந்திரமேட்ல இருந்து சனி ரேகை போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, தடை தாமதம் எதுக்கு எடுத்தாலும் தடை தான். இப்ப சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா ஒண்ணு வெளியூர்ல போய் சம்பாதிக்கணும் சார், இல்ல வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும். இல்லைன்னா வாழ்க்கை துணை தான் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போச்சுன்னா வாழ்க்கை துணை நல்ல வருமானம் சம்பாதிப்பதாக இருக்கும். வாழ்க்கை துணை தான் உங்க வாழ்க்கையை உயர்த்தும். ஆனா விதி உங்களை கட்டுப்படுத்தும். சனி சந்திரன் சேர்ந்திருந்தாலும் விதி கட்டுப்படுத்தும் சார். எதை எடுத்தாலும் தடை தாமதம் தான் வரும். அதே மாதிரி இங்க கைரேகையை பொறுத்தவரைக்கும் சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னு வச்சுங்க,
உங்களுக்கு ஒன்று வெளியூர்ல போய் நீங்க சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும். அப்படி இல்லை, வாழ்க்கை துணை உங்களை உயர்த்தும். ஒரு சில பேருக்கு வேற கைரேகையின்படி இன்னொரு கையில வந்து இருக்கிற அதாவது இந்த ரேகை, இப்போ விதி ரேகை ஒன்று தான் இங்கே சனிமேட்ல இருந்து இருக்கு சார், சந்திரமேட்ல இருந்து சனிக்கு போகுது. இன்னொரு விதி ரேகை ஆயில் ரேகையில இருந்து ஒரு விதி ரேகை போகுது சார். அப்படி 2 விதி ரேகை இருக்கும்போது நீங்களும் தொழில் செய்வீங்க. நல்லா புரிஞ்சுங்க. உங்க மூலமாவும் கஷ்டப்பட்டு ஆயில் ரேகையில இருந்து விதி ரேகை போச்சுன்னா இன்னும் 2 விதி ரேகை இருக்குது அப்ப உங்களுக்கு. அப்ப அந்த ஆயில் ரேகையில இருந்து ஒரு விதி ரேகை போச்சுன்னா நீங்களும் சம்பாதிப்பீங்க, உங்க மனைவியும் சம்பாதிப்பாங்க. மனைவி மூலமா சந்திரன்ல இருந்து வந்தா மனைவி மூலமா வருமானம் வருதுன்னு அர்த்தம். இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இதான் உண்மை. கையை பொறுத்தவரைக்கும் எத்தனை விதி ரேகை இருக்கோ அத்தனை வருமானம் உண்டு கண்டிப்பா. இப்ப 2 3க்கு மேல விதி ரேகை இருந்துச்சுன்னா அவர்கள் தொழில் அதிபர்கள் ஆகி விடுவார்கள். தொழில் அதிபராக நான் தொழிலதிபர் ஆக முடியுமா அப்படின்னா உங்க கையை பார்த்தோம்னா 2 3 விதி ரேகை இருந்தாலும் தொழிலதிபர் தான் கண்டிப்பா. ஏன்னா ஒரு வருமானம் உங்க மூலமா, ஒரு வருமானம் மனைவி மூலமா, ஒரு வருமானம் வேற ஏதாவது பிசினஸ் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் 2 விதி ரேகை தான் சார் இருக்கு. குருமேட்ல ஒரு சதுரம் அமைப்பு இருந்தாலும் தொழிலதிபர் ஆகணும். இல்லைன்னா வேற எங்கேயாவது கையில எங்க பார்த்தாலும் சதுரம் இருக்கு சார். இந்த மாதிரி சதுரம் இருந்ததுன்னா அவர்கள் தொழிலதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னா சதுரம் கையில நிறைய இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட விதி ரேகைகள் இருந்தால் நீங்கள் தொழிலதிபராக வாய்ப்பு உண்டு. தொழில் தான் செய்யணும், வேலை தான் செய்யணும்னா ஒரே ஒரு விதி ரேகை இருக்கும். அந்த சூரிய ரேகையும் கொஞ்சோண்டு தான் இருக்கும். இறுதி ரேகைக்கு மேல கொஞ்சோண்டு இருந்ததுன்னா நீங்க வேலை மட்டும்தான் செய்ய முடியும். இந்த சதுரமே இருக்காது கையில, வேற குருமேட்ல எந்த குறியுமே இருக்காது, ரேகையுமே இருக்காது. அப்ப நீங்க தொழில் செஞ்சுதான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். கையில விதி ரேகை நல்லா இருக்கும், கஷ்டப்பட்டு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு அந்த வருமானம் வரும். அவ்வளவுதான். விதி என்பது வாழ்வினுடைய வளைவு நெளிவு சுழிவுகளை தெரிந்து வாழ்க்கையில் வாழ்வாரா, இல்ல அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாரா? இப்ப சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா உண்மையை விரும்புவார், நேர்மையா இருக்கும்னு நினைப்பாரு. ஒண்ணு இவங்க போய் வேலை செய்யற இடத்துல அவங்களே நீ வேலைக்கு வேணாம் லாய்க்கில்லைன்னு அனுப்பிச்சுடுவாங்க. இல்லைன்னா இவரை எனக்கு வேலை வேணாம்னு வந்துடுவார். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் அடிக்கடி வேலையை மாத்துறவங்க இவங்களா தான் இருக்கணும். இந்த சந்திரமேட்ல இருந்து சனி மேட்டுக்கு விதி ரேகை போயிடுச்சுன்னா இந்த சந்திரமேட்ல இருந்து ஒரு சில நேருக்கு இந்த இறுதி ரேகை வரைக்கும் வரும் சார். வந்துட்டு நேரம் அப்படி குருமேட்டுக்கு போயிடும் சார். இந்த ரேகை வளைஞ்சு சனிமேட்ல இருந்து சந்திரமேட்டு வந்து குருமேட்டுக்கு போயிடும், சனிமேட்டுக்கு போகாம. அப்படி போயிடுச்சுன்னு வச்சுங்க, தொழில்துறையில் மிக பெரும் வெற்றியாளராக செல்வம் லாபம் அந்த மாதிரி தொழிலில் நல்ல லாபம் கிடைச்சி நல்ல ஒரு மனிதராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ரேகை இறுதி ரேகை வரைக்கும் வந்துட்டு இந்த இறுதி ரேகை வந்தோம்னா இப்படியே சூரிய மேட்டுக்கு திரும்பிடும். ஒரு சில ரேகை இது குருமேட்டுக்கு போல வச்சுங்க, சூரிய மேட்டுக்கு திரும்பிச்சுனாலும் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். அந்த விதி ரேகை சனி மேட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு சூரிய மேட்டுக்கு போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா மக்கள் செல்வாக்கு மூலமாக வாழ்க்கையில நல்ல வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆயில் ரேகையிலிருந்து போயிடுச்சுன்னா உங்களுடைய சுய முயற்சினால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். சுக்கிரமேட்ல இருந்து போச்சுன்னா வாழ்க்கையில் உங்களுடைய பெண்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த செவ்வாய்மேட்ல இருந்து போச்சுன்னு வச்சுங்க, சகோதரர்கள் உதவி செய்வாங்க, போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த சுக்கிரமேட்ல இருந்து போனா நண்பர்கள் பெண்கள் மூலமாக உதவி கிடைக்கும். சந்திரமேட்ல இருந்து போனா மனைவி வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த புத்தி ரேகையிலிருந்து போகுது சார். புத்தி ரேகையிலிருந்து விதி ரேகை போச்சுன்னா வாழ்க்கையில் புத்தியை கொண்டு திறமையாக வெளியே தெரியாத ஒரு நல்ல ஒரு தரம் இருக்கும். புத்திசாலித்தனத்தினால் வாழ்வில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு உண்டு. எத்தனை விதி ரேகைகள் இருக்குதுன்னு பாருங்க, அத்தனை வருமானம் கண்டிப்பாக உண்டு. இப்ப இறுதி ரேகையிலிருந்து இன்னொரு விதி ரேகை போகுது. அப்ப எத்தனை விதி ரேகை போகுதுன்னு பாருங்க, அத்தனை வருமானம் வரும். அரசர்களுக்கெல்லாம் ஒரு 2 3 விதி ரேகை சேர்ந்த மாதிரியே இப்படி இருக்கும். ஒரு சில அரசர்கள், அதாவது அரசர்கள் இப்போ அரசர்கள் கிடையாது, ஒரு சிஎம் பிஎம், அதாவது பாராளுமன்றம் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் நிறைய வருமானம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இங்கே ஒரு வருமானம் வரும், மனைவி மூலமாக வருமானம் வரும், பிஸ்னஸ் மூலமாக வருமானம் வரும், நிறைய வெளிநாட்டிலேருந்து வருமானம் வரும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 2 3 விதி ரேகை இருக்கும். 2 3 விதி ரேகை இருந்தால் 2 3 வருமானம் தொழில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கையில் டாப் பொசிஷனில் இருப்பாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சூரிய ரேகை இருக்க வேண்டும். இந்த இறுதி ரேகைக்கு மேலேயாவது சூரிய ரேகை இருக்கணும் சார். இந்த அளவுக்காவது இருந்தால் தான் புகழ் அடைய முடியும். விதி ரேகை எத்தனை இருந்தாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய புகழ் வெளியில தெரியாது. புகழ் வெளியில தெரியுமா, சூரிய ரேகை வரணும். சூரிய ரேகை ஒரு சில பேருக்கு இந்த கீழே இருந்து வரும், இந்த கீழே இங்கே இருந்தால் வரும்,
கங்கணமேட்லேருந்து விதி சூரியமேட்டுக்கு வரும், இல்லைன்னா சந்திரமேட்லேருந்து வரும். சந்திரமேட்லேருந்து விதி ரேகை போச்சுன்னா மக்கள் செல்வாக்கு மூலமாக பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கங்கணமேட்லேருந்து பிறந்தாலும் பிறந்ததுலேருந்தே அவங்க செல்வாக்கோடு இருப்பாங்க, செல்வத்தோடு இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸு அவங்களுடைய முன்னோர்கள் சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்படி தான் நம்ம கையை பார்க்கணும். உங்களுடைய விதி ரேகையை பாருங்கள். சனி தான் இந்த நீளமாக இருக்குல்ல, இந்த விரல் தான் கர்மாவை குறிக்கக்கூடியது, விதியை குறிக்கக்கூடியது. உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படியெல்லாம் இருக்கும், வாழ்க்கையில் உயர்வா தாழ்வா. இன்னும் சொல்லப்போனால் இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, இந்த சனி மேட்டில் இந்த விதி ரேகையில் விதி ரேகை வருது சார், இந்த விதி ரேகையில் வெட்டு வருதுன்னு வச்சுங்க, அங்கே தான் ஆக்சிடென்ட் ஆகி மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு மரணமே அடைஞ்சிருவாங்க ஆக்சிடென்ட் ஆகி. இந்த சனி மேட்டில் பெருக்கல் குறியோ ஒரு ஸ்டார் குறியோ இருந்துருச்சுன்னு வச்சுங்க, மரணம் வந்து ஆக்சிடென்ட் மூலமாக துர்மரணம் நடக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த விதி ரேகையில் தடை வருது, பொருளாதார தடை வரும். இதில் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுடைய விதி ரேகையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். விதி ரேகை தீவு இருந்ததுன்னா அந்த வயதில், தீவுனா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி விதி ரேகையில் இருந்ததுன்னா அந்த வயதில் பொருளாதாரம் நின்று போயிடும். ஒரு சில பேருக்கு இந்த பாதி வரைக்கும் தான் சார் வரும், இந்த புத்தி ரேகை வரைக்கும் தான் வந்து விதி ரேகை வரும். அப்போ 30 வயசு 35 வயசோட வருமானமே சுத்தமாக நின்று போயிடும் சார். அதுக்கப்புறம் வருமானமே வராது. இந்த சம்பாதிச்சதை வச்சு சாப்பிடணும். ஒரு சில பேருக்கு அந்த வயசில் 30 வயசில் ஆக்சிடென்ட் ஆகிடும். இந்த மாதிரி விபத்து, கண்டம், மாரகம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நம்ம விதி ரேகையை வச்சு. வாழ்க்கையில் எப்படி உயர்வாரா தாழ்வாரா, சண்டை போடுவாங்களா, என்ன ஏது வாழ்க்கையில் இது இந்த விதி ரேகையை வச்சு இங்கே மேல் செவ்வாயிலிருந்தோ கீழ் செவ்வாயிலிருந்தோ இந்த மேல் செவ்வாயிலிருந்தோ ஒரு விதி ரேகை வந்து வெட்டுதுன்னு வச்சுங்க, சண்டை சச்சரவு பிரச்சனை, அதனால பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத வச்சுக்கணும். கையில் உள்ள அம்சங்களை எல்லாம் வச்சு பார்த்தோம்னா விதி தான் வாழ்க்கையில் உயர்வாரா தாழ்வாரா, எப்படி இருப்பார். சந்திரமேட்லேருந்து விதி ரேகை வந்தால் மனைவி மூலமாக, மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில் முன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரமேட்டில் இருந்து வந்ததுன்னா உங்களுடைய உறவினர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. செவ்வாய்மேட்டில் இருந்தால் சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தி ரேகையிலிருந்து உங்களுக்கு விதி ரேகை ஆரம்பிச்சதுன்னா உங்கள் புத்தியை கொண்டு புத்தி பலத்தால் மூளை பலத்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவீங்க. ஆயுள் ரேகையிலிருந்து உங்களுக்கு விதி ரேகை ஆரம்பிச்சுன்னா சுய முயற்சி மூலமாக திறமையாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருங்க. இறுதி ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிச்சதுன்னா 50 வயசுக்கு மேலே இன்னொரு தொழில் இன்னொரு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விதி ரேகை எத்தனை இருக்கிறதோ அத்தனை வருமானம் உண்டு. 2க்கு மேற்பட்ட விதி ரேகை இருந்தால் தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சதுரம் முக்கோணம் இந்த மாதிரி கையில் நிறைய கண்டு அவர்கள் தொழிலதிபராக இருப்பார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.